friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பர் ஈஸியான அதே நேரம் ரொம்ப நல்ல டேஸ்டான சவ் சவ் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு அப்படியே சைடு பை சைடு மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். அதை வந்து 1-2 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூடவே 3 கப் போல தண்ணி, கூடவே ஒரு 5 போல சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், அதை வந்து 2ஆக கீறி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரணும். இப்போ அப்படியே நம்ம வந்து சைடில் காயை ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் சவ் சவ் எடுத்திருக்கேன். இப்போ இதோட மேலேயும் கீழேயும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதோட தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து 2ஆக அப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சின்னதாக ஒரு விதை இருக்கும் அதை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 3-4 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் போட்டதுக்கப்புறமா இப்படி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது நமக்கு வந்து தேங்காய் வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சவ் சவ், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் போல் வேகட்டும் வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இது வந்து நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கெட்டியாக வேணும், இல்லை வந்து கொஞ்சம் கூட தண்ணியாக வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய், காய், அப்புறமா பருப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கண்டிப்பாக தாளித்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த வாசனை டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுமே இதில் வந்து 2 காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு, கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இது மேலே சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு இதை வந்து உடனே மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தாளித்த வாசனை வந்து அப்படியே உள்ளே இருக்கும். நம்ம வந்து அதை எஸ்கேப் ஆக விடக்கூடாது. இப்போது 2 நிமிஷம் அப்படி வச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுடலாம். இதை மறுபடியும் மூடி வச்சுருங்க. அப்படியே அந்த வாசனையை நம்ம லாக் பண்ணி வச்சிடணும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடியாக இருக்குது. அது அப்படியே நம்ம தாளித்து சேர்க்கும்போது அதோட வாசனை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த கூட்டு இருந்தாலே போதும், நம்ம குழம்பு எதுவுமே தேவையில்லை. நான் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.